வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா நேரம். நம்மளால் நேரத்தை காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். பிகாஸ் இன்றைக்கி பொங்கல் வேறு. நிறைய பேர் நல்லா சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருப்பீங்க. நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க. நிறைய பேர் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் போக முடியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பொங்கல் அன்றைக்கி. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூகே கம்பெனிஸில் அவங்களுக்காண்டி வேலை பார்க்கறதுனால மேபி பொங்கலுக்கு போகாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வருத்தத்தையும் சொல்லிக்கிறேன், அப்புறம் பொங்கல் வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நேரத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் லிட்டரலாக நம்ம வாங்க முடியும். எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு எம்ப்ளாய், ஓகேவா? நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் அந்த வேலையை பார்க்கணும். ஆக்சுவலி எனக்கு இருக்கிற வேலையை நான் ஸ்ப்ளிட் பண்ணி 10 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட நேரத்தை நான் காசு கொடுத்து அவங்களோட உழைப்பு அப்புறம் அவங்களோட நேரத்தையும் சேர்த்து தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இப்போ ஒரு 100 ஹார்ஸ் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ நான் 1 டேக்கு ஒரு 10 பேர் எடுக்கிறேன். என்ன மணிக்கு இருக்கிற குவாலிட்டியாக இருக்கிறவங்கள நான் காசு கொடுத்து அவங்களுக்கு வேலையை எடுக்கிறேன். வேலைக்கு எடுக்க போய் ஓவரால்ட்டையும் 10 ஹார்ஸ் நான் ஒர்க் கொடுக்குறப்போ நான் அந்த 100 ஹார்ஸை அந்த 100 மணி நேரத்தை நான் ஒரே நாளில் தீர்த்து முடிக்கிறேன். அதாவது முடிக்கிறேன். நான் முடிக்க வேண்டியதை 100 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை ஒரே நாள், அதாவது அந்த ஒரே 10 மணி நேரத்தில் முடிக்கிறேன். ஸோ அது நம்ம எப்படின்னா, நம்ம பணம் கொடுத்தா அதையும் வாங்க முடியும், நேரத்தையும் வாங்க முடியும். சயின்டிஃபிக்கலி, ஓகேவா? இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ பணம் நேரத்தையே வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உட்காந்து 1 ஏக்கர் நீங்கள் களை வெட்டுறதுக்கு 10 ஆள் போட்டிங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது சேர்ந்துடும். அதுதான் ஜாப். நான் இப்படி தான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இன்றைக்கி நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, பொங்கலுக்கு நிறைய பேர் ஊருக்கு போகாமல் இன்றைக்கி யூகே அண்ட் யூஎஸ் கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்க்குற கம்பெனி யூகே யூஎஸ்ஸாக இருந்தாலும் பணம் கொடுக்குறது இந்தியாவில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு தான், ஓகேவா? இந்தியாவோட கம்பெனியோட ஓனர் தான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது யூகேக்காரங்களுக்காக இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வேலை யூகேக்காரன் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கொடுத்த வேலையை நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் அமௌண்ட் தரேன், ஓகேவா? சேலரி தரேன், நீங்கள் எனக்கு இதை முடிச்சு தரணும் அப்படிங்கிற மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ நேரத்தை நம்மளோட நேரம் ப்ளஸ் நம்மளோட உழைப்பையும் சேர்த்து தான் கொடுக்குறோம், ஓகேவா? எப்படி சொல்கிறதுனா, HCL, ஓகே, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் அஸ் HCL கைஸ், ஓகேவா? HCL நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஓகேவா? HCL மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது, பேங்கிங் செக்டார் இருக்குது, அதில் நிறைய இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இப்போ அப்ராடு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள HCL கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த கிளைண்ட் எங்களுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு தரணும் அப்படின்னு, ஓகேவா? அவங்களும் அதை சரின்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அதுக்கு அவங்கள கொடுத்து HCLல ஓனர் ஆஃப் தி மேனுக்கு, ஓகேவா? அது ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பிரிச்சுக்கலாம், மேனேஜர் டைரக்டர் அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 மில்லியன் ஃபைல்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. HCL அது ப்ராஃபிட் HCLக்கு தான். ஒர்க் பண்ணுறது நீங்கள் அப்ராடுக்காக இருந்தாலும் ப்ராஃபிட் HCLக்கு தான். ஸோ HCL ஓனர் உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தையும் ப்ளஸ் உங்களோட டேலண்ட்டையும் சேர்த்து தான் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்மளோட டேலண்ட் இருந்தால் தான் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அதனால தான் 10 ஹார்ஸ் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. 9 to 10 ஹார்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட டைம் ப்ளஸ் அதையும் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் 10 ஹார்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஷைன் ஆகணும், ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், ஃபார்வர்ட் எடுக்கலாம், வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம், ஓகே நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நோ வே. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 8 ஹார்ஸ் கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. அதில் நைட் ஷிஃப்ட் போட்டால் அவ்வளோ அந்த டேயே முடிஞ்சு. ஒரு வேளை சாப்பிட மாட்டீங்க. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியை தாண்டி உங்களோட நேரத்தையும் சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் ஹெல்த் அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே இல்லை. அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்களோட நேரம் ப்ளஸ் டேலண்ட்டையும் சேர்த்து கொடுக்குறீங்க. ஸோ அட் த எண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் இருந்தால் நேரத்தையும் கூட வாங்கலாம், ஓகேவா? இதில் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மிஸ்டேக்கை திருத்தி அடுத்த வீடியோ போடப்போ கண்டிப்பாக நான் திருத்திடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், ஹாப்பி பொங்கல்.